555 சிலுவபதாரம் இது ஜெபமாட ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சிருக்கேன். தந்தை மகன் தூயோவியோரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயோவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளை புனித வணக்க சின்னப்பர் தேர் உபயதாரர் குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். இந்த குடும்பங்களை நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய பங்கின் பாதுகாப்பு வழியாக சிறப்பாக ஆசீர்வதிக்கவும், அந்த குடும்பங்களுக்கு தேவையான நலன்களையும் அருள்வரங்களையும் நம் ஆண்டவர் நிறைவாய் புரிய வேண்டும் என்றும், இந்த குடும்பங்களில் இருக்கின்ற குழந்தைகள் நல்ல முறையிலே கல்வி பயின்று ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நமக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், இந்த குடும்பங்களில் உடல் நோயினால் வருந்துவோர் முழு உடல் சுகம் பெற்று வாழ வேண்டும் என்றும், விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் சுகமாக வாழவும் இன்னும் என்னென்ன கருத்துக்கள் அவர்கள் தங்களுடைய உள்ளங்களிலே சுமந்து வருகிறார்களோ அவை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் நம் பங்கின் பாதுகாவலை புனித அன்னாள் வழியாக நமக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த திருப்பலியை நாம் சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறைநூல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் ஏனெனிலே சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாலே பொற்கனியான புனித மரியாதையும் வாழுக புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உடையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நமது பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவிலா நித்திய பேரின்ப வாழ்வுக்கு தொடர்ந்து அழைத்து செல்வாராக.
நீர் உளங்கணிந்து அடியார்களாகிய எங்களில் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை இது நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 13 மற்றும் 16 முதல் 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவது இல்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்கிற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உதவி நாடும் என் குரலை கேட்டரும். தலைவரே, நீ படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாற்றி அளிப்பர். ஏனெனில் நீ மாற்றி மிக்கவர். வியத்தகு செயல்கள் புரிவர். ஒருவரே கடவுள்.
பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இரக்கும் உம்மடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாரின் மகனை காப்பாற்றும். நமக்காக பரிந்து பேசுகிறார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 26 27 வரை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்முடைய பங்கு திருவிழா கொண்டாடுவதற்காக அன்னை கன்னிமரியாளை பெற்றெடுத்த அவருடைய அன்பு தாய் அன்னம்மாளுடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் நம்மையே தயாரித்து கொள்ளும் வண்ணமாக இந்த நவநாட்களை நாம் எடுத்து சிறப்பிக்கின்றோம். இன்றைய நவநாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் பங்கு தந்தையோடு சேர்ந்து வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் ஒருவர் ஒரு நாள் ஒரு வகுப்பில் ரப்பரை எடுத்து அந்த மாணவர்களிடத்திலே காட்டி, நீங்கள் பென்சிலால் எழுதும்போது சில பிழைகள் ஏற்படும், தவறுதலாக எழுதக்கூடும். எனவே அப்படி தவறுதலாக எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை அதை அழிப்பதற்கு இந்த ரப்பரானது தேவைப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு முறையும் பென்சிலால் எழுதும்போது தவறு இழைக்கும்போது அந்த ரப்பரை கொண்டு அழிக்கும்போது அதனுடைய அளவிலே அது சிறிதாக போய்விடுகின்றது, அதனுடைய அளவும் மங்கி போய்விடுகின்றது. இப்படியாக ஒரு ரப்பர் ஒரு தவறை செய்ததை அதை சரி செய்வதற்காக, பிழையை திருத்துவதற்காக தன்னையே அந்த ரப்பரானது அது பயன்படுத்தி கொள்கின்றது, அழித்து கொள்கின்றது, தியாகம் செய்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆமீர் இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இதே போலதான் ஒரு தாயினுடைய உள்ளம், ஒரு தாயினுடைய அன்பு, ஒரு தாயினுடைய தியாகத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு தாய் தனது கருவறையில் ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து அவர் பெற்றெடுக்கின்றார். பெற்று எடுத்த பிறகு பகலென்று பாராது, இரவென்று பாராது, அந்த இரவையும் பகலாக்கி, இரு கைகளையும் தொட்டிலாக்கி, பாலூட்டி சீராட்டி, ஈயெறும்பு நாடாமல் சிற்றெரும்பு கடிக்காமல் அந்த குழந்தையை தனது கண்ணின் கருவழி போல தனது உயிரை கொடுத்து, தனது உயிருக்கு மேலாக தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை அவர் கவனிக்கின்றார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார், எல்லா விதமான காரியங்களையும் அவர் செய்கின்றார். இப்படியாக அந்த குழந்தையை வளர்த்து எடுப்பதற்கு அந்த தாய் எடுக்கின்ற சிரமம், கஷ்டம், துன்பம், இன்னல்கள், இடையூறுகள், தியாகம், அன்பு, அவர் அதற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, ஆரோக்கியமான வாழ்வுக்காக தனது வாழ்வே செலவழிக்கின்ற ஒரு தாயின் தியாகத்தை அன்பால் நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு கடவுளுடைய அன்புக்கு அடுத்ததாக இருப்பது ஒரு தாயினுடைய அன்பு, தியாகத்தை நம்ம அதை பார்க்கின்றோம். நமது பங்கின் பாதுகாவலியான புனித அன்னம்மாள் கடவுளிடத்திலே அந்த விதமான ஒரு பற்றுதலும் ஆழமான ஒரு விசுவாசமும் கொண்டு அல்லும் பகலும் ஆலயத்திலிருந்து சுவைக்கின் அன்னம்மாளெல்லாம் ஜெபித்து கொண்டு ஒரு பற்றுறுதியோடு ஆன்மீக சேவை செய்து வந்தார்கள். அந்த வேளையிலே அவர்களுக்கு குழந்தை வரம் இல்லை. கடவுளுடைய வல்லமையினால் அன்னை கன்னிமரியாளை அவர்கள் பெற்றெடுக்கின்றார்கள். பெற்றதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதிலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக திகழ்ந்தவர்தான் நமது பங்கின் பாதுகாவலை தூய அன்னம்மாள் அவர்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்கள். அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு,
அதனுடைய பண்பு, தன்மைகள், இயல்புகள், குணங்கள், அவருடைய செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் வைத்து இவரை பெற்றெடுத்து வளர்த்தருடைய பெற்றோர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு மரத்தினுடைய கனியை வைத்து அந்த மரத்தினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்வது போல அன்னை கன்னிமரியாளை பொறுத்து அவருடைய பெற்றோர்கள் சுவைக்கின் அன்னமாள் எப்படி தங்களை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்திருப்பார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படியாக அந்த வழியில் வருகின்றதான் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தாயும் தந்தையும் என்று சொல்லலாம். இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்பவர்கள். நாம் ஒரு பெரிய ஆலமரத்தை பார்க்கின்றோம். அந்த ஆலமரம் வளர்ந்து படர்ந்து விரைந்து எண்ணற்ற பறவைகள் அங்கே தங்குவதற்கு அது ஒரு இல்லிடமாக இருப்பதை பார்க்கின்றோம். அந்த மரத்தினுடைய இலை, தலை, செடிகள், அந்த கிளைகள், இதை பார்த்து நாம் பிரமித்து போகின்றோம், ஆச்சரியப்படுகின்றோம். ஆனால் அதை தாங்கி நிற்கின்ற அந்த வேரினுடைய தியாகம் நம்மால் அதை புரிந்து கொள்வதும் கிடையாது, அதை நம்ம சிந்திப்பதும் கிடையாது. அத்தகைய ஒரு மரத்தை தாங்கி நிற்பது எது? அந்த மரத்தினுடைய வேர்கள் தான். அதே போல ஒவ்வொரு பிள்ளையுடைய வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது ஒவ்வொரு தாயும். எனவே அப்படிப்பட்ட அந்த தாயை பிள்ளைகள் எந்த அளவிற்கு போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், குறிப்பாக முதிர்ந்த வயதிலே அவர்கள் எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சீராக்கு ஞான ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் 3:8 தனது தாயை மதிப்பவர் நீடூழி காலம் வாழ்வார், கடவுள் அவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் எபேசியருக்கு எழுதிய புனித பவுலியர் எபேசியருக்கு எழுதிய திருமம் 3:6-8 நாம் படிக்கின்றோம். ஒரு தாய் தந்தையை மதிப்பவனே கடவுள் அவனுக்கு நிறை ஆசீர் வழங்கி அவன் நீடூழி காலம் அவன் இன்புற்று மகிழ்ச்சியாக வாழ்வான் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு சில குடும்பங்களிலே நாம் பார்க்கின்றோம், அந்த பெற்றோர்களை பிள்ளைகள் எந்த அளவுக்கு மதிக்கின்றார்கள், கீழ்ப்படுகின்றார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது கவலையாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். அவர் வயதில் வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு 30 வயது வரை அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், உதவி செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 2:51 பார்த்தோம்னா அவர் வயதில் வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் என்று நாம் படிக்கின்றோம். ஆமீர் இயேசு கிறிஸ்துவில் எனது உரிமை சகோதர சகோதரிகளே, இப்படியாக நாம் இந்த உலகத்திலே பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்திலே நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு, நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு, இரவும் உண்டு, பகலும் உண்டு. எனவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்மை சுற்றி நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. எனவே நாம் தீமையை விலக்கிவிட்டு நன்மையை நாம் நாட வேண்டும், நன்மையை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய நிறை ஆசிரியை பெற முடியும் என்பது நிச்சயம். இன்றைய நற்செய்தியில் கூட நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு நிலம் இருக்கின்றது, அந்த நிலத்திலே நிலக்கிழார் என்ன செய்கின்றார்? விதை விதைக்கின்றார். அந்த விதை வளர்கின்றது. அந்த விதையோடு சேர்ந்த பயிரோடு சேர்ந்து களைகளும் வளர்கின்றன. அந்த பகைவன் என்ன செய்கின்றான்? இரவு நேரத்திலே அந்த ஆட்கள்லாம் தூங்குகின்ற போது பகைவன் அந்த களையை விதைத்து விட்டு செல்கின்றான், யாருக்குமே தெரியாமல். இந்த கோதுமை பயிரோடு சேர்ந்து இந்த களைகளும் வளர்கின்றன. நமக்கு தெரியாது, இந்த பயிர் நல்லா பச்சை பசைன்னு நல்லா உரம் போட்டு தண்ணீரெல்லாம் பாய்ச்சி வளர்க்கும் போது இந்த பயிரும் பச்சையாக இருக்கும், இந்த களையும் நல்லா பச்சையாக இருக்கும். முக்கியமாக இந்த
பயிரை விட சில நேரத்தில் அந்த களைகள் நல்ல வீரியமாக நல்ல பச்சை பச்சைன்னு அது இருக்கும். ஆனால் எது கோதுமை, எது பயிர், எது களை என்று நமக்கு தெரியாது. விவசாயிகளாகிய உங்களுக்கு நல்லாவே இது தெரியும், நல்ல அனுபவம் கூட இருக்கின்றது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த நிலக்கிழார் என்ன சொல்கின்றார், அந்த வேலையாட்கள் இப்படி களைகள் மண்டி போய் கிடக்கு, நாங்கள் அதையெல்லாம் பறித்து விடுறோம், எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நிலக்கிழார் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் வேண்டாம், அதை விட்டுவிடுங்கள், அறுவடையும் போது விட்டுவிடுங்கள், வளரட்டும், நீங்கள் அதை போய் பறிக்க போய் அந்த பயிர்களில் கூட சேர்ந்து நீங்கள் பறிக்க தோணலாம். எனவே அந்த பயிர் அழிக்கப்படக்கூடாது, அதனால் களைகளை சேர்ந்து வளரட்டும். அந்த அறுவடை நேரத்திலே நீங்கள் அந்த கோதுமை மணிகளை நீங்கள் தனியாக அறுத்து என்னுடைய களஞ்சியத்திலே நீங்கள் சேர்க்கலாம். அந்த களைகளை நீங்கள் அறுத்து அதை நெருப்பிலை போட்டு சுட்டெரிக்கலாம் என்று அவர் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிலக்கிழாரை நாம் யாருக்கு ஒப்பிடுகிறோம் என்று சொன்னால் கடவுளுக்கு நாம் ஒப்பிடுகின்றோம். விதைகள்தான் நாம், நிலம்தான் இந்த உலகம். எனவே கடவுள் எந்த அளவுக்கு நம் மத்தியில் அவர் நீதி உள்ளவராக இருந்தாலும், நாம் அவருக்கு எதிராக நம்முடைய மனித பலவீனத்தினால் சூழ்நிலையினால் பல தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் நாங்கள் இழைத்த போதிலும் கடவுள் நாம் செய்கின்ற அந்த பாவத்திற்கு தண்டனைக்கு உரியவர்களாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தின் பொருட்டு, அவருடைய பொறுமையின் பொருட்டு அவர் நாம் மனம் திரும்பி வர வேண்டும், நம்முடைய பாவங்களுக்காக மனம் மாறி அவரிடம் வர வேண்டும் என்று அவர் காலம் தாழ்த்துகின்றார், பொறுமையாக இருக்கின்றார். நமக்கு அவகாசம் நமக்கு அதை கொடுக்கின்றார். காரணம் என்ன? கடவுளால் படைக்கப்பட்ட எந்த மனிதரும் அழிவுறக்கூடாது, அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் அந்த கடவுளுடைய திருவுளம். ஒரு தாய் அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணமெல்லாம், அவருடைய ஆசையெல்லாம் எந்த பிள்ளையும் தன்னுடைய பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது, எல்லோரும் நன்றாக இருக்கட்டும், நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பதுதான் தாய். அதே போல் கடவுளும் அவரால் படைக்கப்பட்ட எந்த மனிதரும் அழிவுறக்கூடாது. எனவே தவறு செய்கின்றவர்கள், குற்றங்கள் இழைக்கின்றவர்கள், பாவங்கள் இழைக்கின்றவர்களுக்கு கடவுள் அவர் காலம் அவகாசம் கொடுக்கின்றார். என்னைக்காவது அவன் திரும்பி வரமாட்டானா? அதற்கு ஒரு உதாரணம் லூக்கா எழுதின செய்தி 15வது அதிகாரம். என்னன்னு சொல்ல முடியுமா? என்னது? ஊதாரி மகனுடைய கதையை நமக்கு நன்கு தெரியும். அதே போல் கடவுள் என்னுடைய மகன் என்னுடைய கட்டளைகளை மீறி எனக்கு எதிராகவே பாவம் செய்து என்னுடைய அன்பிலிருந்து தொலைந்து விட்டான், அகன்று போய் விட்டான், என்னைக்காவது அவன் திரும்பி வருவான் என்று கடவுள் பொறுமையாக இருக்கின்றார், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். அதை நாம் எல்லாத்தையும் கடவுள் தான் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார், பொறுமையுள்ளவராக இருக்கின்றார் என்பதற்காக நாம் பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டே போனால் எப்படி அந்த அறுவடையின் போது அந்த களைகள் பறிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்படுகின்றதோ அதே போல் இறுதி தீர்ப்பின் போது நமக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. கடவுளுக்கு அப்போ அந்த நேரத்தில் நான் உனக்கு எவ்வளவோ கால அவகாசம் கொடுத்தேன், எவ்வளவு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன், நீ அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நீ திருந்தி என்னிடம் வரவில்லை, ஒரு நல்ல மனுஷனாக நீ வாழலை, நான் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாதுப்பா, உனக்குன்னு குறிக்கப்பட்ட இடம் நரகம் இருக்குது, நீ அதுக்கு போ என்று சொல்லி ஒன்றுமே செய்ய முடியாது, கடவுளால் கூட ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமீர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலும் நிறைகள் உண்டு, குறைகளும் உண்டு. எவ்வாறு அந்த வயலில் களைகளும் பயிர்களும் இருப்பது போல் நம்மிடத்திலே கரைகள் குறைகள் உண்டு, நிறைகள் உண்டு. எனவே அந்த கரைகளை போக்கி நீக்கி நம்மிடம் உள்ள ஒரு திறமைகளை நேர்மறையாக நம்ம அதை செயல்படுத்த வேண்டும். அதை வாழ்ந்து காட்டி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையானது 100, 60, 30 மடங்குமாக பயன் தருகின்றதோ அதே போல் நாம்
கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து அவருடைய விருப்பப்படி நாம் வாழ்ந்தோமேயானால் நாம் கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறோம், கடவுளை மகிமைப்படுத்துகின்றோம், அவருக்கு நாம் புகழ் சேர்க்கின்றோம். அதே போல் நம்ம பங்கின் பாதுகாவலியான அன்னாளுக்கும் நாம் பெருமையை சேர்க்கின்றோம். என்னுடைய பிள்ளை இந்த மாதிரி வாழ்வதை குறித்து எவ்வாறு கடவுள் இவரை எனது அன்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னார். அதே போல் நம்முடைய நற்செயல்களில் முன்னிட்டு கடவுள் நிச்சயமாக பூரிப்படைவார். அந்த அன்னாளும் நிச்சயமாக பூரிப்படைவார். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். வாழும்போது கடவுளுடைய துணை இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே அவருடைய செயலால் தான். எனவே இரண்டாம் நற்செய்திகளோடு நாம் வாசிக்கட்டும். அந்த தூய ஆவியானுடைய வல்லமை ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கின்றது. நாம் திருமுழுக்க பெற்றபோது உறுதி பூசல் பெற்றபோது ஒவ்வொரு அருட்சாதனத்தின் போதும் அந்த அந்த ஆவியின் வரங்களை கொடைகளை நாம் வல்லமையை நாம் அதை பெற்றிருக்கின்றோம். அதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்தி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதைகளைப் போல நாம் 30, 100, 60 மடங்குமாக பயன் கொடுத்து வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். காணிக்கை பாடல். Bye.
அன்புக்குரியவர்களை, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக நம்முடைய ஜெபியுங்கள். இறைவாக பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உமது திருமகனின் இறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி ஹாபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சிமையின் மேன்மைக்காக இறை பற்றுள்ளவம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்கள் மட்டுமே நாங்கள் நாளுதோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவருடன் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஏத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோ வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வளமீரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணியை நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தல வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் வெற்றி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப்
செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் வீழாதேயும், தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு நீர் வாக்குறுதி அளித்திருக்கின்றேன். இந்த ஆலயத்தில் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி பலியில் பங்கெடுக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய விசுவாசத்தை மட்டும் கருணையுடன் கண்ணோக்கி எங்களுடைய பலவீனத்தை நீர் பெரிதாக பாராமல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனைத்து நோயினுடைய வியாதியில் இருந்து உடல் உள்ள ஆன்மா சுகத்தையும் அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிறைந்த வாழ்வையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரிடமே என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை நமது பாவங்களை போக்கி நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் நலமும் வாழ்வும் தந்து நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக கொடுத்து நம்மை வழிநடத்த வருகின்ற நம் ஆண்டவர் இயேசு இவர் தருகின்ற விருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்ற மனிதரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவ இல்லத்தில் எழுந்தவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஏறலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நவநாள் திருப்பலியை நம்முடைய பங்கிற்கு வந்து நிறைவேற்றி ஜெபித்து இறை ஆசிரை பெற்று தந்த தந்தை அவர்களுடைய பெயர் கே ஜேசுராஜ் அடிகளார், பங்கு தந்தை, மண்டலக்கோட்டை. எனவே இவர் நான் இளங்கூர் மடத்தில் படித்ததிலிருந்து எனக்கு நண்பர். ஃபாதர் என்னை விட 2 வயசு மூத்தவங்க. அதனால் இளங்கூர் மடத்திலே நாங்கள்லாம் 11th போய் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் ஃபாதர் வந்து லத்தீன் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரை ஒரு ரொம்ப சாஃப்டான பர்சன். யாரையும் ரொம்ப கடினமாக எதையும் சொல்ல மாட்டார். ரொம்ப மென்மையாக பேசக்கூடியவர், இனிதாக பழகக்கூடியவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்த தந்தை அவர்களுக்கு கைதட்டி நம்மை பாராட்டி இன்றைய நல்நாளை சிறப்பித்த புனித வனத்து சின்னப்பர் தேர் உபயதாரர் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் கைதட்டி நம்முடைய பாராட்டுதலும் நாளைய நல்நாளை புனித சவேரியார் தேர் உபயதாரர் குடும்பங்கள் சிறப்பிக்கவிருக்கிறார்கள். நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்கவிருக்கின்ற தந்தை அவர்கள் பெஞ்சமின் ரிச்சர்ட், பங்கு தந்தை மணவேல்குடி. திருப்பலி முடிந்த பிறகு அன்பு உணவு இருக்கா? ஒவ்வொரு நாளும் இந்த சப்பர உபயதாரர்கள் தயவு செய்து வந்து என்கிட்ட சொல்லுங்க, அன்பு உணவு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இந்த இதுவரைக்கும் எனக்கு பார்க்கல. அதனால அன்பு உணவு உண்டு என்று சொல்கிறார்கள். எங்கள் திருப்பலி முடிந்த பிறகு இந்த அன்பு உணவிலே கலந்து கொள்ளுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கவுமே வேண்டுகின்றோம். பழைய நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை உங்களது குடும்பங்களை நமது பங்கையும் புனித நாடு வழியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பில் சமாதானத்தில் ஒன்று